மம்மி இங்க பாரு, நான் சொல்றத கவனி. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. மம்மி ஏதாவது பேசுங்க. அப்பா, மம்மிக்கு பேய் பிடிச்சிருக்கு. You know, I was in the top of the world. Then she ruined it. நான் சொல்றத கேளு. அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சரியா? அழாத, போய் படு, போ. அபி, பசங்க சொல்றதுலயே விஷயம் இருக்கு சார். அங்க பாத்தீங்களா, 3-4 மணி நேரமா நின்ன இடத்துலயே அசையாம நின்றுட்டு இருந்தாங்க. சார், இப்ப கொஞ்ச நாளா மேடத்துக்கிட்ட ரொம்ப மாற்றம் தெரியுது சார். பாத்தீங்களா, ஆயம்மா என்கிட்ட சொல்லும்போது அதை நான் நம்பல. இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு சார். இருக்கு. நீ அந்த வண்டியை வாஷ் பண்ணு. சரி சார். மற்றது அப்புறம் பார்க்கலாம். அபிகண்ணா, குருவங்காடு போற வழியில சொல்லுங்க ஆயம்மா. குருவங்காடு போற வழியில நிறைய கெட்ட அவங்க நின்னுக்கிட்டு நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்குமா. கெட்ட ஆவீங்களா? அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தேவி சொல்லி விட்டுருக்காங்க வளவு பாக்குறதுக்கு. அந்த ஆவிங்கள்லாம் கண்ணையும் காதையும் தீட்டி வச்சுக்கிட்டு அங்க காத்துக்கிட்டு இருக்குமா. யாராவது குருவக்காட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்பவே சொல்லிடுங்களாம் அம்மனுக்கு. இனி என்ன பண்ணணும் ஆயம்மா? அது நான் சொல்ற மாதிரி செய்யணும். இப்படி சொல்லணும்: அர்ஜுனன், பல்குணன், பார்த்திபன், விஜயன், அப்புறம் கிரீரியும். அர்ஜுனன், பல்குணன், பார்த்திபன், விஜயன், அப்புறம் பயப்படாத. யார் இவன்? ஐயா, பாவம், பசி போல இருக்கு, ஏதாவது கொடுங்க. இந்தா கொடு. ஆயம்மா, நீங்க சொன்ன ஆவி தானா? ஆயம்மா, இதான் அந்த ஆவியா? இவன் இல்ல. அபிகண்ண, அதோ அங்க தெரியுது பாரு, அதான் அக்னி மூலை. இங்கதான் 940ல 40 பேரை ஒரேடியா ஒரே குழியில போட்டு புதைச்சாங்க உயிரோட. தோ அங்கதான். அபிகண்ணா, நம்ம அந்த குருவா காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த மாதிரியே சொல்லிட்டு வந்தனா வண்டில இருந்து கீழே இறக்கிடுவேன், பாத்துக்க.
குருவக்காட்டுல எப்பவும் விசேஷம் தானே? இல்லனா உன் பாட்டிக்கு ஏதாவது காரணம் வேணுமா என்ன? இங்க பாருங்க, தலைமுறை தலைமுறையா நாட்டு விதைகளை தான் இங்க விதைக்கிறது. இதெல்லாம் ஸ்பெஷலா உருவாக்குன ஹைபிரிட் விதைகள்மா. நீங்க சம்மதிச்சீங்கன்னா இந்த குருவக்காடு முழுக்க அதையே விதைச்சிடலாம். என் கொள்ளு தாத்தா எனக்கு விதிச்ச ஆயுசு 120. இந்த விதைகளை போட்டு என் வயசை குறைக்கிறதுக்கும் இந்த குருவக்காட்டை இருட்டுல தள்ளுறதுக்கும் நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க இப்ப கிளம்புங்க. ஆ, ம். சுபத்ரா, என்னப்பா? கையில் கயிறோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாமி கிட்ட மந்திரிச்சு இறுக்கி கட்டினது. ஒவ்வொரு முடிச்சிலையும் தேவதைகளை மந்திரிச்சு கட்டினது. தேவதைகள்லாம் அங்கேயே இருக்கட்டும். சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க, கார்த்திகை விளக்கு ஏத்த நேரம் ஆயிடுச்சு. சரி.